அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம பார்க்குறோம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார், வக்ரகதியில் இருக்கார். எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் ஹைலைட்டான விஷயம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், இந்த சுக்கிரன், அவரோட 14ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் வர்றாங்க. இந்த 10ஆம் இடம் அப்படின்னாலே மெஜஸ்டிக்னு அர்த்தம், அந்தஸ்துன்னு அர்த்தம், புகழ்னு அர்த்தம், கௌரவம்னு அர்த்தம். ஸோ இதெல்லாமே இந்த மாதம் உங்களை அறியாமலே கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த அந்தஸ்து கௌரவம்லாம் வந்து ஒன்றும் ஆக போகிறதுல பண வசதி இருக்கான்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பொருளாதாரம் நல்லா இருக்குது. பட் வருமானங்கள் நிறைய உங்களுக்கு இந்த மாதம் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் செலவுகளும் இருக்குது. அந்த ராகு 12ல் இருக்கார், குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடம் அப்படின்னா ஒன்றும் வசதி இருக்கிறவங்க முதலீடு பண்ணுங்கள், இல்லைன்னா விரயம்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் இந்த மாதம் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம். குழந்தைகளால் சில வருத்தங்கள், பிரச்சனைகள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குது? பரவாயில்ல. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை ஏர்ன் பண்ணுறீங்களோ நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஆரம்பத்தில் முயற்சியில் சின்ன தடை இருக்கலாம், பிரேக் இருக்கலாம், ஆனால் இறுதியான வெற்றி உங்களுக்கு இருக்குது. அந்த வெற்றி மார்கழி 5க்கு மேலே உங்களுக்கு இருக்குது. ஆக மார்கழி 5க்கு மேலே யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் உங்கள் ஃபீல்டில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ, நீங்கள் எந்த ஃபீல்டில் முயற்சி பண்ணணும்னு நினச்சாலும் சரி, அந்த ஃபீல்டில் ஒரு இடைக்கு 2 தடவை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் தைரியத்தை மட்டும், தன்னம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க. இந்த மாதம் அது ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா உங்களுடைய 10ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. லைஃப்பில் நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சாதிப்பீங்க. உங்களுடைய கோல், உங்களுடைய அச்சீவ்மெண்ட் எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஆரம்பத்தில் உறவுகளால் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்தாலும் இறுதியில் அது சரியாக போயிடும். அது இல்லாமல் ஆரம்பத்தில் ட்ராவலில் பிரச்சனை இருந்தாலும் பின்னாடி நல்ல விதமாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். இறைவன் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார், அனுகிரகம் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி யாருக்கெல்லாம் நம்மளால் விற்காமல் இருக்கோ ப்ராப்பர்ட்டி விற்கும். ஸோ உங்களுடைய சொத்துக்கள் இது மார்கழி மாதமாக இருந்தாலும் சேல் ஆகிறதுக்கு, அட்வான்ஸ் போகிறதுக்கு, அக்ரிமெண்ட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதெல்லாமே இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப அவசியம் இருந்ததுனாலே ட்ராவலெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுடைய கல்வி, எஜுகேஷன் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது. இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு மகசூல், லாபம் இது எல்லாமே இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் யாரெல்லாம் வந்து அம்மாவுடைய அன்பை அல்லது ஆதரவை, பொருளாதாரத்தை அம்மாட்டிருந்து எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் இடத்த கிரகங்கள் பூரா பார்க்குறாங்க, 4ல் குரு இருக்கிறாங்க. உங்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப், அந்தரங்கமான வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெருசாக பேசுகிறது, டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் அதெல்லாம் ப்ராப்ளமாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதத்தில் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருந்தால் கூட அதை முழுமையாக அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. குழந்தைகள் விஷயத்தில் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், கவனம். இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். நல்லா இருக்குது. யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க, கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ஆர் எனி அதர் ஃபீட்டர் கன்சர்னில் இருக்கீங்க, நீங்கள் எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாபில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நடக்கும். ஸோ வேலையில் நீங்கள் வந்து ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ் எதிர்பார்க்குறீங்கன்னா கிடைக்கும். ஸோ வேலையில் நீங்கள் மட்டும் எஃபர்ட் எடுத்தாலே போதுமானது, நல்ல உங்களுக்கு ரெகக்னைஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய ஜாபில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, சுப்பீரியர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் ஏதாவது நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு.
ஸ்காலர்ஷிப் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கிடைக்கும். இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள். உங்களுக்கு ஏதாவது வழக்கு இருந்தால் வழக்குகள்லேருந்து நீங்கள் ஜெயிப்பதற்கு, வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் டிலே ஆகிட்டுருக்கு, கிடைக்கல, தள்ளி போயிட்டுருக்குன்னா இந்த மாதம் லோன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இதுவும் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஏன்னா ராகு 12 இருக்கார், குரு பார்க்குற 12ஆம் இடம், விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இதெல்லாமே இருக்குது. பட் அதே சமயத்தில் வாழ்க்கையில் எவ்வளோ இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். அது மாதிரியான மனநிலையை மாற்றுங்க. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா பிஸ்னஸ் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய வராத பணங்கள் வரும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறேங்கிறவங்க தாராளமாக ஆரம்பிங்க. இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கிறவங்க அல்லது ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் மெயினாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மூத்த அண்ணன் இருக்கார், அக்கா இருக்கார் அப்படின்னா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இல்லைனா அவர்கள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இதுவும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறது இல்லை. நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். அது ரேஸாக இருக்கட்டும், அல்லது லாட்டரி டிக்கெட் வாங்குறதா இருக்கட்டும், அல்லது நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதா இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கிரிப்டோவில் கரன்சி வாங்குறதாக இருக்கட்டும், டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருக்கட்டும், கோல்டு பாண்டு வாங்குறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மினிமமாக நீங்கள் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு மேக்ஸிமம் நல்ல பலனை கொடுக்கும். யாரெல்லாம் அரசியலில் இருக்கீங்களோ உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பீங்க. எதிரிக்கு டைரக்டு இன்டைரக்ட் எதிரிகளை அத்தனை பேரையும் வெற்றி கொள்வீங்க. உங்களுக்கான சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பெருசாக இருக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா நல்ல ஒரு ரெகக்னைஸ் உங்களுக்கு இருக்குது. கவர்மெண்ட் உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும். இதெல்லாமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. நீங்கள் ஒரு வேளை கலைத்துறையில் இருக்கீங்கன்னா நல்ல ஒரு அந்தஸ்து உங்களுக்கு உண்டு. ஆக இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் திரும்பவும் ஆப்படுத்துறது காரணம் கேது பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய ஹெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ, செலிபிரிட்டியுடைய தொடர்பு, நட்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. கவர்மெண்ட்டால் யாரெல்லாம் காரியம் ஆகணும்னு எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அது இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வருமானங்கள் இன்க்ரீஸ் ஆகும், செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரை பேஸ் பண்ணி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா வழிபாடு பண்ணுங்கள், துர்க்கையை நல்லா தரிசனம் பண்ணுங்கள், சித்தர்களை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் முழுவதுமே முழுமுதற் கடவுள் விநாயகர் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் அவருக்கு தரிசனம் பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். அதிலேருந்து மீண்டு வருவதற்கு இறை வழிபாடு உங்களுக்கு உதவி பண்ணும். நன்றி, வணக்கம்.